எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த வீடியோ தான் இது. ஹோம் டூர் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்க தனித்தனியா காமிக்கிறீங்க. கிச்சன் நாங்க பார்த்துருக்கோம், ஹால் பார்த்துருக்கோம். ஆனா ஒன்னா சேர்த்து போடும்போது எங்களுக்கு பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும், ப்ளசண்டா இருக்கும், போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக ஒன்றுத்தையும் அழகாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எங்கள் வீடு எப்படி இருக்குது, எப்படி நான் ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கேன் அப்படின்னு. பசங்க இப்போ லீவ் இல்லையா, வீட்டிலே இருக்காங்கல்ல, அதனால எடுக்கவே முடியல. அங்கங்கே டாய்ஸ் ஏதாவது சிதறி இருக்கும். ஸோ அதனால தான் என்னால் எடுக்க முடியல. இன்றைக்கி 2 பேருமே கீழே இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது. ஸோ அந்த டைமில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். கம்ப்ளீட்டாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் ரெண்ட்டுக்கு தான் பார்த்தோம். ஆக்சுவலாக ரெண்ட்டுக்கு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடம் தேடினோம். எங்களுக்கு இந்த வீடுமே சரியாக அமையல. அதே மாதிரி பட்ஜெட்டும் ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ இவ்வளோ பட்ஜெட்டில் தான் நம்ம எடுக்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் வரணும், ஸோ அழகாகவும் இருக்கணும். எனக்கு வாங்கினா ட்ரிபிள் பெட்ரூம் தான் வாங்கணும் அப்படின்னு தான் எனக்கு மைண்டில் தோண்டிகிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் இடம் வாங்கி வீடு கட்டுற மாதிரி தான் பிளான். ஸோ இது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு என் ஹஸ்பண்டுக்கு. நான் கூட பார்க்கல, அவங்க ரெண்ட்டுக்கு தான் இங்கே பார்த்தாங்க. ஸோ ஓனர் சொன்னாங்க, இது ரெண்ட்டுக்கும் இருக்குது, சேல் தான் நாங்கள் ரொம்ப முக்கியமாக பார்த்துட்ருக்கோம். நீங்கள் ஒரு 2 மந்த்ஸில் யாராவது சேலுக்கு கேட்டாலும் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட்ஜெட்டும் எங்களுக்கு ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. இன்டீரியர்லாம் பண்ணணும் அப்படின்னா பெருசாக எதுவும் இல்லை, ஏன்னா இது ஏற்கனவே இது எல்லாமே இருந்தது தான். ஸோ இந்த வார்ட்ரோப்லாம் அழகாக அவர் பண்ணி வச்சுருந்தார். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் நாங்கள் மாற்றிக்கிட்டோம். கிச்சனில் மட்டும் ஒரு சில சேஞ்சஸ் நான் பண்ணேன். அது நான் சொல்லியிருக்கேன் தனியாக. நம்ம சேனலில் கிச்சன் டூர் வீடியோ இருக்குது. நான் கீழே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எல்லாம் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த வீடியோ. சாரி, கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மேக்ஸிமம் கவர் பண்ணி உங்களுக்கு அழகாக காமிக்கிறேன். ஸோ நான் பேசிகிட்டே இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு டைம் ஆகிடும். அதனால் நம்ம சீக்கிரமாக வீடியோ கொண்டு போயிடலாம் வாங்க. ஸோ இப்போ எங்கள் வீட்டு என்ட்ரன்ஸ்லேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த என்ட்ரன்ஸ் நான் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நவராத்திரி அப்போல்லாம் ஒரு ஷார்ட்ஸ் போடும்போது அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து தான் ஆரம்பிப்பேன், அப்படி கோலத்தோடையே. அதனால் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது ஒரு ஆர்டிஃபிஷியல் தோரணம் தான், அது அப்படியே அழகாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே போனதுக்கப்புறமா நிறைய சேஞ்சஸ் இருக்கும். இப்போ ரீசெண்டாக அந்த சோஃபா கேக் மாற்றினது, அப்புறம் டைனிங் டேபிள் ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி. ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு நியூ அடிஷன் என்ன அப்படின்னா டிவி. அது இப்போ புதுசாக நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு பொருளாக ஆட் ஆன் ஆகிட்டே இருக்குது. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்பயுமே நான் ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுருப்பேன், சொந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எல்லா பொருளுமே வாங்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா வாடகை வீட்டில் இருக்கும்போது நம்ம நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். அங்கங்கே குட்டி குட்டியான டெக்கர் பீஸ். இந்த டெக்கர் பீஸ் எனக்கு அந்த மாமியார் மருமகள் கிச்சன் இருக்காங்க இல்லையா, அவங்க எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. எனக்கு கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. ஸோ அது வந்தோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அதனால் இந்த சோஃபாக்கு மேலேயே மாட்டிட்டேன். இப்போ கதவு திறந்ததுக்கப்புறமா அதுதான் கண்ணில் படும். சுவாமி ரூம்னு தனியாக இல்லை, இந்த ஹால்லே ஒரு சின்ன ஷெல்ஃப் தடுத்துருக்காங்க. அது ரொம்ப அழகாக அமைஞ்சிடுச்சு. என்கிட்ட கம்மியான படங்கள் தான் நான் வச்சுருக்கேன். சுவாமி ரூம்லேருந்து அப்படியே நமக்கு பால்கனி கனெக்ட் ஆகுது. ஸோ அங்கே பெருசாக எதுவும் இருக்காது, ஏன்னா பசங்களோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விளையாட்டு பொருட்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா துணி காய போடுறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். நான் செடி மணி பிளான்ட் மட்டும்தான் வச்சுருக்கேன். சுவாமி ரூம் பக்கத்துலேயே நமக்கு ஒரு ரூம் போகும். இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். இங்கே வார்ட்ரோப் எல்லாமே அப்படியே அசட்டஸ் இருந்தது தான் நாங்கள் வாங்கும்போதே. அடிஷனாக நான் என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுருக்கேன். இந்த காட் தக்ஷுக்குட்டி பிறந்தப்போ வாங்கினது. இது கம்ப்ளீட்டாக தேக்கு, நம்ம ஆர்டர் கொடுத்து செஞ்சது. வேறு எதுவும் பெருசாக இங்கே இருக்காது. வார்ட்ரோப்லாம் நான் நிறைய போட்டிருக்கேன், தனியாக வீடியோவே இருக்குது. ஸோ அதெல்லாம் காமிச்சோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தி ஆகிடும் வீடியோ, அதனால் பெருசாக நான் எதுவும் காமிக்கலை. அதுக்கப்புறமா அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கே கிச்சன், டைனிங் டேபிள் பக்கத்துலேயே இருக்கும். இது வெட் ஏரியா, ட்ரை ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஸோ அது எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா பழைய வீட்டில் குட்டி மேடையிலே சமைச்சு எனக்கு பழக்கம். இப்போ இவ்வளோ பெரிய மேடை இருந்துமே நமக்கு ஒரு சில நேரம் கிளம்ஸியாக தான் இருக்குது, அது ஏனோ தெரியல. ஸோ அங்கே எல்லாமே கீழே வச்சுப்பேன்.
சமைச்சு. இங்கே வந்து அந்த ப்ராப்ளம் கிடையாது. பக்கத்தில் வந்து ட்ரை ஏரியா இருக்குது, அங்கேயும் வச்சுக்கலாம். டைனிங் டேபிளையும் வச்சுப்பேன். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் டெக்கர் பீஸ், ஏன்னா நம்ம ஷார்ட்ஸ் எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா பார்க்கும்போது ப்ளசண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து ஒரு குட்டியாக ஒரு சர்வீஸ் ஏரியா இருக்குது. அங்கே வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் டஸ்ட்பின் வைக்கிறதுக்கும் தான் நமக்கு இடம் இருக்கும். ஸோ அப்படியே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ட்ரை ஏரியா பக்கம் இங்கே வந்து கிரைண்டர், மிக்ஸி இதெல்லாம் வச்சுப்பேன். ஸோ இதுதான் வந்து கிச்சனோட அப்படியே ஓவராலான லுக். இது தனியாகவே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது வந்து அதில் கம்ப்ளீட்டாக வந்து எல்லா டோரையுமே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், எப்படி எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு. இப்போது இந்த பக்கம் வந்து ஒரு ரூம் இருக்கும். இது ட்ரிப்பிள் பெட்ரூம்ங்கிறதுனால இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி இருக்கும், நல்லா பெருசாக இருக்கும். இங்கே வந்து நமக்கு பாத்ரூம் லெட்ரின் கிடையாது. ஸோ இது ப்ளைனாக அப்படியே விட்டுட்டாங்க. நம்ம வந்து எப்படி நமக்கு ஐடியா இருக்கோ அந்த மாதிரி நம்ம இதை ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இன் ஃப்யூச்சர் வந்து ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. ஏன்னா இதில் எல்லாமே நமக்கு டம்ப் ஆகிடுச்சு. இந்த ரூமில் வந்து ஃபஸ்ட்டு எதுவுமே இருக்காது. புதுசாக நான் இன்னொரு காட் வாங்கினேன் அப்பா அம்மா வரும்போது. அப்போ வந்து அந்த ரூமில் இருக்கிற காட் எடுத்து இங்கே போட்டுட்டேன். ஸோ அந்த ரூமில் இருக்கிற அந்த டேபிளும் இங்கே வந்துருச்சு. அதனால் இந்த ஏரியா வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு ஃபுல்லாக வந்துருச்சு. அந்த ரூமில் வந்து மித்தனோட கீபோர்ட்லாம் வச்சுருப்பேன். ஸோ இன் ஃப்யூச்சர் வந்து அப்படியே பசங்க ரூமாக மாற்றிடலான்னு அப்படியே வந்தோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு ரூம் கனெக்ட் ஆகும். இது வந்து காமன் பாத்ரூம் லெட்ரின். எல்லாமே வெஸ்டர்ன் தான், இந்தியன் கிடையாது. இங்கே வந்து நமக்கு வாஷ் பேசின் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த பாத்ரூம் வந்து நம்ம 2ஆக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த பாத்ரூம்லேருந்தும் வரும் டோரு. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா இப்போ அங்கே ரூமில் இருக்கிறவங்களையும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, வெளியில் வராமல். அதனால் இந்த காட் தான் வந்து நான் இப்போ ரீசெண்டாக வாங்கினது. அப்பா அம்மா வந்து ஒரு 3 months இங்கே இருந்தாங்க, அப்பாக்காக நான் வாங்கினது. ஸோ இது வந்து பின்னாடி நம்ம பசங்களுக்கும் யூஸ் ஆகும் இல்லையா. நான் சொன்னேன் இல்லையா இங்கே ஒரு வே இருக்குன்னு. ஸோ அந்த கதவு தான். ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன குட்டி ஆர்கனைசர் ஒன்று. இது வந்து தக்ஷு பிறந்தப்போ வாங்கினது, மீஷோவில் தான் வாங்கினேன். ஸ்டில் இது அவ்வளோ நல்லாயிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. வார்ட்ரோப் இருக்குது, எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு. இந்த வார்ட்ரோப்பில் வந்து என் ஹஸ்பண்டோட ஷர்ட்ஸ், பேண்ட் எல்லாமே வச்சுருக்கோம். இங்கே வந்து 2 ஜன்னல் வரும், அப்படியே பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே வெளில வந்தால் ஹால் வியூ கம்ப்ளீட்டாக. ஃபாயர் ஸ்பேஸ் இல்லாததுனால ஹால் வந்து இன்னுமே நமக்கு பெருசாக தெரியும். ஸோ இதுதான் வந்து ஒரு குட்டியான ஒரு ஹோம் டூர். இந்த ஹோம் டூர் வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் வந்து என் வீடு ஃபுல்லாக நான் கவர் பண்ணிட்டேன். வெளியில் வந்து காரிடார் ஸ்பேஸ் தான் என்னால் காமிக்க முடியல. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிரெதிர் வீடு இருக்கும், அதனால கொஞ்சம் காரிடார் ஸ்பேஸ் வந்து காமிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. லிஃப்ட்டு எல்லாமே நமக்கு இருக்குது. ஸோ ரொம்ப சேஃபாக இருக்கும் இங்கே. நான் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா தனி வீட்டில் தான் இருந்திருக்கேன், இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். எனக்கு வந்து டக்குன்னு வந்தோடனே செட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, ப்ரைவசி இல்லாமல் இருக்குமோ அப்படின்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் கிடச்சவும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா பசங்களுக்கும் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் இங்கே. அவ்வளோ பசங்க இருப்பாங்க. எந்த ஒரு அக்கேஷன்னாலும் ரொம்ப அழகாக அங்கே வந்து பண்ணுவாங்க. நான் ஒரு அக்கேஷனுமே நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். பொங்கல் ஆகட்டும், இல்லை தீபாவளி ஆகட்டும். தீபாவளி அவ்வளோ இல்லை, பொங்கல், நியூ இயர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பொங்கல், நியூ இயர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செலிப்ரேஷன் இங்கே. அதுவும் நியூ இயர் அன்றைக்கி அந்த 12 மணிக்குள்ளே என்னென்னலாம் சாங்ஸ் போட்டு ஆட முடியுமோ அந்த மாதிரி இறங்கி சூப்பராக ஆடுவாங்க எல்லாருமே. ஸோ அதெல்லாம் நான் ரொம்ப லைக் பண்ணுறது உண்டு. அது மட்டும் இல்லாமல் நவராத்திரி. ஸோ நவராத்திரி வந்து கேட்கவே வேணாம், அந்த 9 நாளும் நமக்கு இங்கே செலிப்ரேஷன் தான். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ப்ளஸ் தான் இங்கே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இதில் சேஞ்சஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் சரண்யா, இப்படி வைங்க அப்படி வைங்கன்னு ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்தாலும் ஸோ அது வந்து எனக்கு கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதை நான் கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு என்னால் என்ன சேஞ்சஸ் பண்ண முடியுமோ கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.